இங்கிலீஷ் பேசிக்கா எழுத்து கூட்டி படிக்கிற 30 டேஸ் கோர்ஸ் நம்ம கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நான் 10 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 10 வீடியோஸ்ல இருக்க லெசனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். நீங்க இந்த லெசனை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெசன்ஸை பார்த்துட்டு இந்த லெசனை கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி எல்லாம் படிக்கணும் அப்படின்றத பேசிக் உங்களுக்கு புரியும். இப்ப தொடர்ச்சியா நம்ம கண்டினியூவா வந்து ஒரு 2 லெசன்ல வந்து பிளெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். அதாவது கான்சனன்ட் பிளெண்ட்ஸ். அதுல இதுக்கு முன்னாடி நம்ம எல் பிளெண்ட்ஸ் பார்த்திருப்போம். அதே மாதிரி ஆர் பிளெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பிளெண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம ஈஸியா இங்கிலீஷை வந்து 2 எழுத்துகள் இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கான்சனன்ட் பிளெண்ட்ஸ், அதாவது 2 கான்சனன்ட் எழுத்துக்கள். ஃபார் எக்ஸாம்பிள் VL, இது ரெண்டுமே கான்சனன்ட் தான். இந்த 2 பிளெண்ட்ஸும் சேர்ந்து இதோட சவுண்டு என்ன மாதிரி வருது அப்படின்றதையும் அதை வேர்ட்ஸ்ல எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றத தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். வவல்ஸ்லயும் 2 வவல் சேர்ந்து வரக்கூடிய சிங்கிள் சவுண்ட் இருக்கு. அது எல்லாமே நான் அடுத்தடுத்த லெசன்ஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இப்போ பிளெண்ட்ஸையே நம்ம கண்டினியூவா அடுத்தடுத்த லெசன்ல பாக்குறோம்னா, ஸோ பிளெண்ட்ஸ்னா என்னன்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் எல் பிளெண்ட்ஸ்ல என்னென்ன வருதுன்றது புரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது ஆர் பிளெண்ட்ஸ் பார்த்தோம். ஆர் பிளெண்ட்ஸ்ல எது எது இருக்கு, அதை எப்படி படிக்கணும்ன்றது புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எஸ் பிளெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ எஸ் பிளெண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு, அதோட சவுண்ட்ஸ் எப்படி வருது, வார்த்தைகளை அதை எப்படி படிக்கிறது, வாங்க கத்துக்கலாம். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இருக்க பிளெண்ட்ஸ் பாருங்க, எஸ்ஸும் சியும். எஸ்ஸோட சவுண்டு இஸ்ஸு, இக்கோட சியோட சவுண்டு இக்கு. இது ரெண்டையும் சேர்த்து இஸ்கு இஸ்கு அப்படின்னு படிக்கணும். SCR இஸ் இக்ர் ஸ்கிர் ஸ்கிர் ஸ்கிர். அதே மாதிரி SK இஸ்க் இஸ்க். இந்த SC அண்ட் SK இது ரெண்டுக்குமே ஒரே மாதிரி சவுண்டு தான். ஏன்னா கேக்கும் வந்து இக்குன்ற சவுண்டு இருக்கு, சீக்கும் இக்குன்ற சவுண்டு. ஸோ இஸ்க் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது சில். இது வந்து நம்ம எல் பிளெண்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். எஸ் பிளெண்ட்ஸ் பார்க்கும்போது எஸ் கூட எல்லும் வரனால இங்க ஆட் பண்ணியிருக்கோம். சில் சின். என்னோட சவுண்டு இன், அப்போ சின் சின் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது ஸ்பு இஸ்பு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 3 எழுத்துகள் வர்றது, அதாவது ஸ்பில் ஸ்பில் ஸ்ட் ஸ்டிர் சிவ், அதாவது சிவ். ஓகே, இப்போ நம்ம இந்த சவுண்ட்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே எஸ்ஸோட சவுண்டு, பியோட சவுண்டு, எல்லோட சவுண்டு என்னென்ன அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வேர்ட்ஸா ரீட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் இஸ் இக்கு சவுண்டு, இஸ்கு ஆப் ஸ்கேப் ஸ்கேப். இது எப்படி படிக்கணும்னா இஸ் கேப் ஸ்கேப். அதே மாதிரி இங்க இஸ் இக்கு ஆ ஸ்கே அப்போ ஸ்கே ஸ்கேம். இங்க இஸ்கு ஆ இர்ஃப் ஸ்கார்ஃப் இஸ் ஸ்கார்ஃப் ஸ்கார்ஃப் அப்படின்னு படிக்கணும். ஓகே, ஸோ இது இஸ்குன்ற சவுண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஆர் ஸ்கார்ஃப் ஆம் ஸ்கேம் இந்த மாதிரி நம்ம படிச்சு பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது SCR ஸ்கு ரேப் ஸ்கிராப் A-E. ஸோ இங்க சவுண்டு ஏங்கிற சவுண்டு, அதுக்கு அடுத்து இந்த பியோட சவுண்டை சேர்த்துக்கணும். அப்போ இஸ்கு ரேப் ஸ்கிராப் இஸ்கு ரேச் ஸ்கிராச். இட்டு சிஹெச்சோட சவுண்டு இச்சு, அப்போ ஸ்கிராச் ஸ்கிராச். அதே மாதிரி இஸ்கு இர். ஓகே, டபுள் ஈயோட சவுண்டு ஈங்கிற சவுண்டு, என்னோட சவுண்டு இன்னுங்கிற சவுண்டு. அப்போ இஸ்கர் ஈன் ஸ்கிரீன் ஸ்கிரீன். அடுத்தது இஸ்ஸு இக்கு இ இன் இன், அப்போ இஸ்கு இன் ஸ்கின் ஸ்கின். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, இஸ்கு இட்டு ஸ்கிட் ஸ்கிட். அதே மாதிரி இங்க ஆ ஆ இஸ்க் ஆஸ்க் ஆ இஸ்க் ஆஸ்க். அதே மாதிரி இட்டு அ ட இஸ்க் டஸ்க் டஸ்க். ஒரு வார்த்தையில ஸ்டார்டிங்ல வரும்போது எப்படி வருது, வார்த்தையில கடைசியில வரும்போது எப்படி வருதுன்னு பார்த்திருப்பீங்க. இப்போ ஸ்டார்டிங்ல வரும்போது என்ன அப்படின்னா
இந்த இஸ்ன்ற சவுண்ட் அப்படியே இருக்கும். இந்த கேயோட க்கு சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துல வவல் வரும்போது உயிர்மை எழுத்தா மாத்தி படிக்கிறோம். இதே வேர்ட்ல கடைசியில வந்துச்சுன்னா எதுவுமே மாத்த தேவையில்லை. இக்கு ஸ்கு அப்படின்ற சவுண்டே நமக்கு வரும். ட இஸ்கு டஸ்க். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, எஸ்எல் சில் லிப் ஸ்லிப் ஸ்லிப் சில் ஆம் ஸ்லாம் ஸ்லாம். இங்க அக்கு அக்குன்ற சவுண்டு. ஓகே, ஆ அக்கு. அப்போ சில் அக் ஸ்லக் ஸ்லக் சில் ஐம் ஸ்லைம். என்ன அப்படின்னா ஐ டேஷ் இ ரூலு. அப்போ லாங் சவுண்டான ஐ சவுண்டு தான் கொடுக்கணும். லாஸ்ட் எம்மோட சவுண்டு இம்மு. அப்போ இஸ்ஸு இல்லு சில் ஐம் ஸ்லைம் அப்படின்னு படிக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க, சின் இ இப் ஸ்னிப் ஸ்னிப். அதே மாதிரி இஸ்ஸு இன் ஸ்ன ஒப் ஒப் ஸ்னொப் ஸ்னொப் ஸ்ன் ஆர்ட் ஸ்னார்ட் ஸ்னார்ட் ஸ்ன் ஆப் ஸ்னாப் ஸ்னாப் ஆப் ஆப். ஓகே, அடுத்தது பாருங்க, இஸ் இப்பு அண்ட் ஸ்பான் ஸ்பான் இஸ்பு எண்ட் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் ஸ்பு அன் ஸ்பன் ஸ்பன். இங்க பாருங்க லாஸ்ட்ல வருது. அப்போ என்ன பண்ணணும், இஸ் இப்பு அப்படியே தான் வரும். ஏன்னா நம்ம வந்து உயிர்மையா மாத்த போறது கிடையாது. அப்போ இது வந்து வா வாஸ்ப் வாஸ்ப். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி உயிர்மையா இந்த 2 எழுத்துக்களோட சவுண்ட்ஸை அடுத்து ஒரு வவல் வரும்போது படிக்கிறது, வேர்ட்ல லாஸ்ட்ல வரும்போது எப்படி படிக்கிறதுன்னு புரிஞ்சிருக்கும். இன்னும் பேலன்ஸ் இருக்க ஸ்பிளென்ஸ் பார்க்கலாம் பாருங்க. இங்க இருக்க பிளென்ஸ் வந்து பாருங்க, எஸ்பி எல்டி. ஓகே, இது வந்து ஸ்பிளிட். ஓகே, ஸ்பிளிட் 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 ஸ்ப்ளைஸ் 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 ஸ்பிளாஷ் ஸ்பிளாஷ். எஸ்ஹெச்சோட சவுண்டு இஷ் அப்படிங்கிற சவுண்டு, இல்லு அ ல ஸ்பிளாஷ் ஸ்பிளாஷ். அடுத்தது ஸ்பிர் இங் ஸ்ப்ரிங். ஸோ ஐஎன்ஜி வந்துச்சுன்னா இங் அப்படின்ற சவுண்டு வரும். அப்போ ஸ்ப்ரிங். அதே மாதிரி ஸ்ப்ரிண்ட் ஸ்ப்ரிண்ட் ஸ்ப்ரே ஸ்ப்ரே. ஏ வையோட சவுண்டு ஏங்கிற சவுண்டு, இரு ரே ஸ்ப்ரே ஸ்ப்ரே. ஓகே, அடுத்தது ஸ்டில் ஸ்டில். மேக்சிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐக்கு வந்து நிறைய இடத்துல ஈங்கிற சவுண்டு தான் வரும். ஓகேங்களா, ஐங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரீ ரீ இந்த லை. ஸோ இந்த இடத்துல ஐங்கிற சவுண்டு, ஏன்னா ஐ டேஷ் இ ரூல். அப்போ ஐங்கிற சவுண்டு. ஸோ இந்த மாதிரி லாங் சவுண்டுக்கான ரூல்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தந்த இடத்துல வவலுக்கு எப்படி சவுண்டு வரும்ன்றது ஓரளவு கெஸ் பண்ண முடியும். அடுத்தது ஸ்டாப் ஃபாஸ்ட். இங்க லாஸ்ட்ல வரும்போது இஸ்ட்ன்ற சவுண்டே வருது. அடுத்தது கெஸ்ட் கெஸ்ட் ஸ்ட்ராங் இஸ்டர் ஆங் ஸ்ட்ராங் இஸ்டர் ரீட் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராப். ஓகே, லாஸ்ட் ஒன்று வந்து எஸ்ஸும் டபிள்யூவும் ஸ்விம் இஸ் இவு வி வி ஸ்விம் ஸ்விஷ் ஸ்விஷ். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிளன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு என்ன மெத்தடில் ரீட் பண்ணி காட்டினோ அதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ இந்த இஸ்க்குன்னா அந்த சவுண்டு வச்சுக்கோங்க. அடுத்து இருக்க 2 சவுண்ட்ஸையும் ஆட் பண்ணி அந்த வவலையும் கான்சனண்ட்டையும் சேர்த்து படிக்கும்போது ஈஸியாக உங்களால் ரீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு எடுத்தது உங்களுக்கு இதில் சவுண்ட்ஸ் தெரியலன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக ஒரு ஈஸி மெத்தட் என்னன்னா, நமக்கு ஓரளவுக்கு கான்சனன்ட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாமே ஒரே சவுண்ட்ஸ் தான் வரும், மாறாது. சியோட சவுண்டும் ஜியோட சவுண்டும் என்ன ரூல் படி மாறும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மீதி எல்லா கான்சனண்ட்டுக்குமே சவுண்டு வந்து உங்களுக்கு ஒரு சவுண்டு தான் இருக்கும். அப்போ நான் இப்போ இங்கே மேலே எழுதுனேன் பார்த்தீங்களா சவுண்டு, அந்த மாதிரி நீங்கள் எழுதி எழுதி ஃபர்ஸ்ட்டு படிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது அந்த சவுண்ட்ஸை நீங்கள் மைண்ட்குள்ளே செட் பண்ணிக்கலாம். எஸ்ஸுக்கு இஸ்ஸு, சிக்கு இக்கு, ஸோ பிக்கு இப்பு. ஸோ இங்கே ஏஇஐஓயு இந்த 5 வவல், அதே மாதிரி ஒய், இதுகளுக்கு தான் நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட உச்சரிப்புகள் இருக்கனால எந்த சவுண்ட் வரும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். மற்றபடி கான்சனன்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து வேர்டை ரீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய நோட் பண்ணி ரீட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான இன்னைக்கு டெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்பிளன்ஸில் ஏதாவது ஒரு 3 பிளன்ஸ் எடுத்துக்கிட்டு அதற்கான எக்ஸாம்பிள் ஒரு வேர்டை நீங்கள் வந்து காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே இனி ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசனா இருக்கும். ரீசன் வந்து நம்ம ஒவ்வொரு சவுண்ட்ஸும் புதுசு புதுசா கத்துக்கிறோம். ஓகேங்களா? அதனால நீங்க டெய்லி லெசன்ஸை மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து சண்டே தவிர மீதி எல்லா நாளுமே சேனல்ல உங்களுக்கான லெசன்ஸ் வந்து அப்டேட் ஆகும். மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம்.